கேரளா லாட்ரி கேசிங் இதை பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு லைக்கே பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 092. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு அருமையான வின்னிங் எடுத்துருக்கோம். நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 0 அல்லது 6 கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா 0 நம்பர் 2 மெத்தட்ஸ் எடுத்து காட்டினேன். சிங்கிள் நம்பர்லேயும் 0 நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. அடுத்தது ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 09 பார்த்தீங்கன்னா நமக்கு 0 நம்பர் நேற்று ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருப்பேன். உங்களுக்கு பார்த்தீங்களுக்கு தெரியும், 0 கொடுத்துருந்தேன். ஆனால் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 0 கொடுத்துருந்தேன். 9 வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஏபிக்கு ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். 092 ரிசல்ட்டுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஏபிக்கு ஒரு சூப்பரான வின்னிங் ரொம்ப நாள் கழித்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, நாளைக்கும் ஒரு சிறப்பான வின்னிங் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காம ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 092 இன்றைக்கி நம்ம இதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கப்பல ஒரே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கப்பல சிவசங்கர் ப்ரோ. ஓகே ப்ரோ, பி போர்டு மட்டும் 9 வந்து சூப்பராக பாஸ் பண்ணியிருக்கப்பல. ஓகே விடுங்க, நாளைக்கு பிடிச்சிருவோம். இது யார் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணல. ஓகே விடுங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு வந்து நம்ம எப்பயும் போல் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5. ஓகேவா? 374 நம்ம வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? 374 வச்சு எடுக்கலாம். 374 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 127 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு. 2 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு. மறுபடியும் நம்ம வந்து 374 வச்சு எடுக்கல, நமக்கு 2 4ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 245. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 245 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 127 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு லாஸ்ட்டு 2 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 245 வச்சு அடிக்கலாம், நமக்கு 4 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 478. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 478 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 127 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் 478 வச்சு எடுக்கல, நமக்கு பார்த்தீங்கன்னா 6 1ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு இன்னும் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 092 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 092 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன் 127 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 01 தான் வருது. பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு 01 மறுபடியும் வருது. நாளைக்கு 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது. 1ஆம் நம்பருக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு 7-8 நாளுக்கு ஒரு நம்பர் அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 6 அடித்தான். அதே மாதிரி நமக்கு ஒரு 7-8 நாள் கேப் விட்டு 0 இன்றைக்கி பெண்டிங்கில் இருந்துச்சு. அதே இன்றைக்கி அடிச்சுட்டு நாளைக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப பெண்டிங்கில் இருக்குது. 1ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் ஆல் போர்டுக்கு 01. ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் நம்பர் வந்து எடுக்கலாம். ஓகேவா? சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 1 2 3 4 5. ஓகேவா? 374. இது பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு பாஸ் ஆகும்னு தெரியாது. சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, 374 வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா 10 நாள் 16 நாள் பாஸ் ஆகும் சிங்கிள் மெத்தடு. இந்த மெத்தட் வந்து இதோட 5-6 நாள் தான் பாஸ் ஆகிருக்கு மெத்தடு. வாய்ப்பு உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் மேக்ஸிமம் பயன்படுத்துங்க. ஓகே, 374 வச்சு பார்க்கலாம். 374 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 8 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 5ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா 374 வச்சு எடுக்கல, 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 245. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 245 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 8 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா 8ன்னு கிடச்சிருக்கு. அதுக்கு நம்ம 245 வச்சு அடிக்கிறது நமக்கு 8ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 478. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
878 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 8 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மீண்டும் லாஸ்ட்டாக எடுக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 8ன்னு தான் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம 478 வச்சு அடிக்கிறது நமக்கு 8 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 866. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 866 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 8 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா. மறுபடியும் நம்ம வந்து 866 வச்சு அடிக்கிறது நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. 0 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 092. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மக்களே நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 0 கொடுத்துருக்கோம். நாளைக்கு எது வருதுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பயன்படுத்திங்க. ஓகேவா. ஓகே. நம்ம 092 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 092 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 8 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேவா. பார்த்திங்கன்னா நமக்கு மீண்டும் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் நாளைக்கு வரதுக்கு வரமா இருந்தால் உங்கள் சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சிங்கிள் நம்பருக்கு 6ன்னு இருக்கு. மக்கள் நம்ம வந்து 092 வச்சு அடிக்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக கிடைக்கல. பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு மெத்தடில் 0 கிடச்சிச்சு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா. கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்க நாளைக்கு. ஓகே. அடுத்த மெத்தட் வந்து நம்ம வந்து நேற்று எடுத்து 9 எடுத்த மெத்தட் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேவா. இதில் வந்து நம்ம ஒரு 5 days செல் வச்சு நம்ம எடுக்கலாம். 374 3 4 5 ஓகேவா. 374 வச்சு நம்ம வந்து எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 நம்பர்ஸ் எடுத்துருக்கோம். 3 நம்பர்ஸில் 2 நம்பர்ஸ் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே. அடுத்த பார்த்திங்கன்னா 2 நம்பரில் ஒரு நம்பர் கம்பல்சரி நாளைக்கு வரும். ஓகேவா. ஓகே. 374 வச்சு நம்ம எடுக்கலாம். 374 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம பார்த்திங்கன்னா 721 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 4 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா. பார்த்திங்கன்னா 374 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 4 0ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 245. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 245 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 721 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 2 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு. நம்ம 245 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 2 7ன்னு கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 478. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 478 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். 721 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 8ன்னு தான் கிடச்சிருக்கு. 4 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா. பார்த்திங்கன்னா 478 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 4 8ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 866. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 866 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 721 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 1 9ன்னு கிடச்சிருக்கு. 1 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம 866 வச்சு அடிக்கிறது 9ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 092 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 092 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் 721 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 0 அல்லது 5. ஓகேவா. மக்களே இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 092 வச்சு எடுக்கிறது நமக்கு 05ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா. நம்ம வந்து 3 மெத்தட்ஸ் எடுத்தோம். ஓகேவா. 3 மெத்தட்ஸ் எடுத்தோம். மொதல் மெத்தட்ஸில் பார்த்திங்கன்னா 0 1 ஒரு நம்பர்ஸ். ஓகேவா. அடுத்த நம்பர் சிங்கிள் நம்பரில் 6ங்க நம்பர் 1 எடுத்திருக்கோம். அடுத்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நமக்கு 0 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 0 மீண்டும் 0 வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. 0 பார்த்திங்கன்னா நமக்கு 2 மெத்தட்ஸ்ட்டு வந்திருக்கு. அதனால் 0 6 60 உங்கள் கணக்கில் மேட்ச் வருமா இருந்தால் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மகளே இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 0 1ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா. மகளே நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 0 6 கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 0 1 கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பர்ஸில் 0 6 அப்படி இல்லைன்னா 0 5 இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. 0 6 தான் கொஞ்சம் மேக்ஸிமம் வர மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏபிபிசிக்கு பார்த்திங்கன்னா 0 6 60 0 5 50 16 61 5 51. ஓகேவா. ஓகே. பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு சேனலில் நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம். அந்த சேனல்லையும் பார்த்திங்கன்னா கம்மியாக 3 நம்பர்ஸ் தான் நான் கொடுத்துருந்தேன். 0 9 7 3 நம்பர் தான் மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுலேயும் நீங்கள் நம்ம வந்து எடுத்திருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக மெத்தட்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து அந்த சேனலில் வீடியோ போட்டு நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் போடுறோம். அதையும் கொஞ்சம் பார்த்துங்க.
இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த மெத்தடு பார்க்கையில நமக்கு 0 ஆர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா, மீண்டும் நைட்டு வீடியோ போடும்போது அதில் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேவா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக்கை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க புதுசாக பார்க்குறீங்க. ஓகே, நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுமா, விருப்பம் தான் ஜாயின் பண்ணிங்க.